தாவேகா சார்பில் வழங்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியை பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் திருப்பி அனுப்பியுள்ளனர். கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களிடம் தாவேகா தலைவர் விஜய் வீடியோ கால் மூலம் பேசினார். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தாவேகா சார்பில் அவர்களது வங்கிக் கணக்கில் 20 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் கரூருக்கு நேரில் வந்து சந்திப்பதாக தெரிவித்த விஜய் நேற்று பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரம் வரவழைத்து ஆறுதல் கூறினார். இதனால் அதிருப்தியடைந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த ரமேஷ் என்பவரது மனைவி தாவேகா சார்பில் வழங்கப்பட்ட 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியை திருப்பி அனுப்பியுள்ளார். மேலும் மாமல்லபுரத்தில் விஜயை சந்திக்க தங்களுக்கு தெரியாமல் ரமேஷின் தங்கை உள்ளிட்டோரை அழைத்து சென்றதாக கூறினார். 20 லட்சம் பணம் போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் நேரில் வந்து எங்களுக்கு ஆறுதல் தெரிவித்து போடுறதா தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் 20 லட்சம் பணம் போட்டப்ப சொல்லவும் இல்லை, அவங்க போட்டுட்டாங்க. இன்றைக்கி அவர் நேரில் வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல. எனக்கு 20 லட்ச ரூபா பணம் வேணான்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேங்க சார். நான் எப்படி அனுப்பிங்க? பேங்க் மூலியமாக ஆர்டிஜிஎஸ் பண்ணி நான் லெட்டர் இன்ஃபார்ம் பண்ணி கொடுத்து என் விருப்பம் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் திரும்பி மேனேஜருக்கு லெட்டர் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிட்டேங்க சார்.